எப்பா நான் என்ன சொல்கிறேன், இல்லை நான் எடுக்கிறேன் ஐயா. நான் வந்து யூடிஐ இருக்கேன், வெப்சைட்டு சிஐடி ப்ரைவேட் லிமிடெடு. கலெக்டரே போய் நம்ம இதில் ரைடு வச்சுட்டு வந்திருக்கோம். போய் 10 லட்சம் 20 லட்சத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். தப்பு நடக்குது. இதில் என்ன கேட்குறோன்னா, திருச்சி பஸ் இது கடலூர் போகுது. வர ஒரே நிமிஷம் அப்பா, யாரும் பேசாதீங்க தயவு செய்து. நான் என்ன கேட்குறேன், இல்லைங்க இது சொகுசு பஸ் எல்லாம் உட்காந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லுங்கள். எல்லாமே நின்றுட்டு ரொம்ப ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க. இந்த திருச்சி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் வந்து 30 ரூபா டிக்கெட்டுன்றாங்க. இப்படி ஏன் ஒரு நிர்வாகம் அரசாங்கம் தப்பாக ஏன் பில்லு பண்ணுறாங்க? பஸ்ஸு வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா இது வந்து ஃப்ரீ பஸ்ஸமாக நாங்கள் டிக்கெட்டு மட்டும்தான் ஏற்றுறோம், எங்களுக்கு டீசல் செலவாகுது, ஒன்று பெட்ரோல் செலவாகுதுங்கிறா. ஒரு பஸ்ஸில் 23 ரூபா, ஒரு பஸ்ஸில் 25 ரூபா, ஒரு பஸ்ஸில் 30 ரூபா. இது யார்கிட்ட சொல்லுவாங்க மக்கள்? யார்கிட்ட யார் சொல்லுவாங்க? மதுரோட 35 பதிவேட்டு சொல்லுங்க. அதை இல்லை இது வந்து நியாயமா? இது இல்லை 30 ரூபான்னு வாங்கும்போது மக்கள் யார்கிட்ட சொல்லலாம்? நான் இன்னைக்கு 6 கலெக்டர் ஆஃபீஸை பார்க்கணும். உங்கள் பேர் என்ன? சட்டம் பேசுறீங்களா? நீங்கள் என்ன ஸ்டாப்பில் இருக்கீங்களா? உங்கள் பேர் என்னண்ணா? அல்ல அவ்வளோ சட்டம் பேசுறீங்களா? இன்னைக்கு 21 ரூபா 23 ரூபா 9 ரூபா மக்களுக்கு நஷ்டமாகுது. யாராவது கேட்குறீங்களா? ஐயா நான் என்ன சொல்கிறேன், நான் 6 மாவட்டம் இப்போ போகிற ஆளு. நான் வெப்சைட் சிஐடி ஆஃபீஸர். ஒரு தலாரியா 20 வருஷத்துக்கு 5 ரூபா பணத்தை திருப்பி கொடுக்குறேன். என்னண்ணா அம்மா நீங்கள் உங்கள் பேர் என்னம்மா? என்ன சட்டம் பேசுகிறீங்களாம்மா? உங்கள் பேர் என்ன? மக்களுக்கு வந்து லஞ்சம் வாங்குறவங்களாம் பிடிச்சி நான் கைது பண்ணிட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறேம்மா. இல்லை லஞ்சம் வாங்குறவன மரண தண்டனை வாங்கி கொடுக்குறேன். நான் விளையாட்டு சொல்ல, ஒரு தலாரிக்கு 20 வருஷத்தில் 10 கோடி வாங்கியிருக்கேன். 1 கோடி ரூபா நீங்கள் 10 லட்சம் ஃபைன் போட்டு 2 பைசா வட்டிக்கு வாங்கி தரோமா? 2 பைசா வட்டிக்கு வாங்கி தரோம். எங்களை வேலை செய்ய விடுங்கம்மா. ஏமா தடுக்கிறீங்க? யாராவது ஒருத்தவங்க கேட்குறீங்களா? 21 ரூபா 22 ரூபா 23 ரூபா மக்கள் பணத்தை ஏன் 9 ரூபா வேஸ்ட் பண்ணணும்? ஏன் 10 ரூபா செலவு பண்ணணும் ஒரு டிக்கெட்டுக்கு? எல்லாம் நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் உட்காந்துட்டு போகிறாங்க. இது ஸ்பெஷல் பஸ்ஸுங்கன்னு சொல்லு, ஏசி பஸ்ஸுங்கன்னு சொல்லு. எந்த பஸ்ஸுமே இல்லாமல் டப்பா பஸ்ஸுக்கு போயிட்டு எதுக்கு 30 ரூபா கொடுக்கணும்? நான் திருச்சிக்கு வரேன், திருச்சி மாவட்டம் இந்த டெப்போவுக்கு வரேன். இது என்ன தப்பு இல்லையா? இது யோசிச்சு பாருங்க. எங்க எல்லாம் வாய மூடிட்டுங்க, வாய் திறந்து சொல்லுங்க ஐயா, பேசுங்க ஐயா. அம்மா என்ன பாருங்கம்மா, பாப்பா உங்கள் பேர் என்னம்மா? நீங்கள் சட்டம் பேசுனீங்களா? சொல்லுங்கம்மா. ஏம்மா உங்கள் வேலை. நான் என்ன சொல்கிறேன், வந்தவங்க வாயை மூடணும். எங்கள் வேலையை நான் பார்க்குறேன். நான் வெப்சைட்டு சிஐடி. நீ நடுவில் வந்தா நீ அள்ளி போட்டு போகக்கூடாது. நீ உங்கள்கிட்ட லஞ்சம் அடிக்கிறீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்கு, ஊழல் பண்ணுறீங்க. நாங்கள் அவனெல்லாம் பிடிக்க, அவன் மக்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. தம்பி என்ன பாருப்பா, அந்த பஸ் நம்பர் சொல்லுப்பா, ரூட்டை சொல்லுப்பா. ஏம்மா நல்லது வந்து பேச மாட்டாங்க, மாய் தரக்க. நான் என்ன சொல்கிறேன், இத்தனை பேர் யாராவது பேசுகிறாங்களா? நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்க பேசுவாங்கம்மா, வலிக்கும். இப்போ அவங்கள ஜெயிலில் போட போகிறோம், மரண தண்டனை வாங்கி கொடுக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது. ஒரு தலாரிக்கு வந்து 1 கோடி